ஹாய், தமிழ்நாட்டுக்கு கிளம்பியாச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இங்கே மகாராஷ்டிராவில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் கொஞ்சமாக புளி சாதம் மட்டும் கலரி கட்டிட்டு அப்புறம் பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது டைம் வந்து 6:30க்கு மேலே தான் இருந்துச்சு. பாதி தூரம் போகிறோன்னே ரொம்பவே டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து போயிட்டோம். மெட்ரோ ட்ரெயினில் போனதுனால எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா நேராக பூனே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்துலேயே போயிட்டு நிறுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கரெக்டாக டைமுக்கும் ட்ரெயினும் வந்துச்சு. 8:30 மணிக்கு கரெக்டான டைமுக்கு அதே டைமுக்கு ட்ரெயினும் வந்துச்சு. ஏக்தா எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. இது ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி தான் விடுவாங்க. கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இறங்குற ஸ்டாப்பிங்கில் வந்து இது நிறுத்தலை, அரக்கோணத்தில் நிறுத்தலை, டைரெக்டாக சென்னை போயிடுச்சு. அங்கேருந்து திரும்பி வர மாதிரி தான் இருந்துச்சு. பசங்களாம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. காலையிலேயே இந்த உடனே நல்லா ஜன்னல் ஓரமாக சீட்டு உட்காந்து பார்த்துட்டே வந்துருந்தாங்க. நாங்கள் ஏசியில் தான் புக் பண்ணியிருந்தோம், 3rd ஏசியில். எங்களுக்கு எப்பவுமே வெயிட்டிங்கில் தான் வரும். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரொம்பவே சீக்கிரமாகவே புக் ஆகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் 1 வீக்லேயே திருப்பி ரிட்டர்ன் வரா மாதிரியே இருக்கும். ஏன்னா பசங்களுக்குலாம் லீவு கிடையாது. 1 வீக்லேயே திருப்பி ரிட்டர்ன் வரா மாதிரி தான் இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு போனாலே கொஞ்சம் இதுவாக இருக்குமே, உடனே சீக்கிரமாகவே வரா மாதிரி. சரி, இந்த டைம் வந்து பசங்களும் கொஞ்சம் ரொம்பவே தொல்லை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெரம்பூரில் இறங்கிட்டோம். இறங்கி அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் எங்களுக்கு உடனேவும் கிடச்சிருந்துச்சு. லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து கடம்பத்தூரில் இறங்கிட்டோம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அரக்கோணத்தில் இறங்கினா இன்னும் ரொம்ப கிட்டவாக இருக்கும். சரி, இந்த டைம் வந்து பெரம்பூர்லேருந்து திருப்பி கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. 1 வீக் ஃபுல்லாக இப்போது அம்மா வீட்டில் ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம். அம்மா வீட்டு விலாகெல்லாம் வரும், கண்டினியூவாக பாருங்கள்.